நம்முடைய வாழ்விலும் கூட அநேக தருணங்களிலே அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, நாம் விரும்புவது போல் சூழ்நிலைகள் அடக்கப்படுவது இல்லை. ஆனாலும் அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவாரா என்று நாம் கேட்கும் பொழுது வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு பொருட்டே அல்ல என்பதற்கான ஒரு அடையாள பயணமாகும். அநேக தருணங்களிலே ஒருவேளை மிக ஞானமாக செயல்படுகிறோம் என்று நம்மை நாமே தேற்றிக்கொண்டு நம் விருப்பப்படி, நம் இஷ்டப்படி, நம்முடைய தீர்மானத்தின்படி, நம்முடைய ஆயத்தங்களின்படி, நம்முடைய அறிவின்படி நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே செயல்பட நாம் அனுமதிப்பதில்லை. பவுலாரை போல ஒருவேளை நாம் ஒப்புக்கொடுத்த மக்களாக, அது என் சாவானாலும் சரி ஆண்டவரே உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச வாழ்விலே வரும் பொழுது மாத்திரமே உண்மையான கிறிஸ்தவனாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவ ஊழியம் செய்யும் மக்களாக நாம் நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். உண்மையான கடவுளுக்கு பிரியமான மகனாக மகளாக நாம் மாற்றப்படும் அந்த மறுபிறப்பிலே, அந்த மறுபிறப்பின் மூலமாக நாம் கிறிஸ்துவை போல் மாறுவதிலே நாம் நம்முடைய கால்களை எடுத்து வைத்து நடக்கிறோம். அற்புதமான பவுலாருடைய அந்த பயணத்தின் போது ஒன்றும் சூழ்நிலை மாற்றப்படவில்லை, ஆனால் அற்புதமாக காணப்பட்டார், அற்புதமாக காப்பாற்றப்பட்டார்.